அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோவில் கவுன்சிலிங் டேட் எப்போ வரும், கவுன்சிலிங்னா என்ன, கவுன்சிலிங் ஷெட்யூல்னா என்ன, அண்ட் ஆல்சோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனா என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 2 வீடியோவில் கிளியராக பார்த்துருக்கோம். இது வரைக்கும் அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்துங்க. அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓகே கவுன்சிலிங் ஷெட்யூல் வரப்போகுது, எப்போ வரப்போகுதுன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கவுன்சிலிங் டேட் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் 28 முடியுது. ஸோ அடுத்த வாரம் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக வந்து நம்ம கவுன்சிலிங் வரதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம கவுன்சிலிங் வந்து ஷெட்யூல் வெளியிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் சார், ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணுற அந்த லிங்க் தான் நமக்கு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் யாராவது காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் மாற்றி போட்டிருந்தீங்கன்னா போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிங்க் கொடுப்பாங்க. ஒரே ஒரு நாள் தான், 24 hours தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், காலேஜ் ப்ரிஃபரன்ஸை போயிட்டு சேஞ்ச் பண்ணணும். ஓகே, காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போவே வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அண்ட் ஆல்சோ அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்குது. ஸோ 11 கவர்மெண்ட் காலேஜ் அண்ட் ஆல்சோ 28 அஃபிலியேட்டட் காலேஜ் இருக்கும்போது அதில் 12 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. எல்லாமே பார்த்துருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நிறைய நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிப்போம். இந்த கோர்ஸ் இந்த காலேஜஸ் எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணணும், எப்படி ரேங்கிங் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய நம்ம வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க நம்ம வீடியோஸ் இது வரைக்கும் யாராவது அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து பெஸ்ட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வேணும், நீங்கள் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட அதில் நான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டா உங்களோட கட் ஆஃப் உங்களோட கமிட்டிக்கு பெஸ்ட்டு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் இதை போல் வாங்கி நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த டைமில் 24 hours பதட்டத்தில் நீங்கள் எப்படி காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் நிறைய குழம்பிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த குழப்பத்துக்குலாம் நீங்கள் எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். உங்களோட கட் ஆஃப் உங்களோட கம்யூனிட்டிக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். அந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஸ்லைடிங்கில் பெஸ்ட்டு காலேஜை செலக்ட் பண்ண முடியும். இல்லை ஏதோ ஒரு காலேஜ் உங்களுக்கு வரும், அந்த காலேஜுக்கு மேலே நீங்கள் தப்பான காலேஜ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் ஸ்லைடிங் வந்து கொடுக்க முடியாமல் போயிடும். ஏன்னா மேலே வந்து அதை விட சுமாரான காலேஜ் இருந்ததுன்னா என்ன ஆகும், நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்தீங்கன்னா அந்த காலேஜ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ நல்ல வந்த காலேஜையும் மிஸ் பண்ணிவிட்டு சுமாரான காலேஜ் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் போயிடுவீங்க. ஸோ நம்ம ஸ்லைடிங் கொடுக்குறோம், நல்ல காலேஜ் வேணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ் வந்து பக்காவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பெஸ்ட்டு ஸ்லைடிங் கொடுத்து பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை வந்து டச் பண்ணி நீங்கள் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு காலேஜ் பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம இது பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிற முக்கியமான விஷயம் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ பெஸ்ட்டு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போன வீடியோஸில் கிளியராக சொல்லியிருக்கோம். காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் முடிஞ்சதுமே நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும், ஜென்ரல் கவுன்சிலிங். இதை பற்றி கிளியராக அடுத்த வீடியோஸில் நான் கிளியராக எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ அது ஓகே. அது இல்லாமல் இது வரைக்கும் யாராவது சார் எனக்கு வந்து ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக இருக்குது, நான் வந்து கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணலாமா, இல்லை நான் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் நம்மகிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஸோ கட் ஆஃப் 150 பிலோ இருக்குது, எனக்கு ரொம்ப கட் ஆஃப் கம்மியாக இருக்குது சார், நான் வெயிட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணுறதுக்கான இது வந்து கம்மி தான். ஓகேங்களா? பிசி எம்பிசியாக இருந்தால் நமக்கு 150 பிலோ இருந்ததுன்னா நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிறது பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 145 அந்த ரேஞ்சில் இருக்க SC ST அந்த ரேஞ்சில் 145 பிலோ இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் பண்ணுறது தேவையில்லை. ஸோ இதுக்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணலாம், எந்த வித பதட்டம் இல்லாமல். 150 பிலோ இருக்கவங்க தாராளமாக நம்மளோட காண்டாக்ட் நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மள்ட்ட கேட்டு நம்மளோட ஆஃபீஸ்க்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு காலேஜ் செலக்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு காலேஜாக சூஸ் பண்ணி தரத்துக்கான எல்லா ஹெல்ப்புமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்ல காலேஜில் இருக்கிறதுலே கம்மியான டொனேஷனில் நல்ல காலேஜ் வாங்கி தரத்துக்கான நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் ஒரு பெஸ்ட்டு காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம காண்டாக்ட் நம்பர் எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கான எல்லா ஹெல்ப்புமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.